என்னம்மா அது? எனக்கு பிறந்த நாள் எப்பமா வருது? இன்னும் 10 நாள் இருக்கு. அப்பனா எனக்கு புது சட்டை வேணும். என்கிட்ட சொல்லி என்னடா செய்யறது? போய் உங்க அப்பாவை கேளு. நீ தச்சு கூடமா. அடுத்த வீட்டு ராஜு பிறந்த நாளைக்கு நிறைய பட்டு சட்டை போட்டுட்டு இருந்தான். எனக்கு ஒன்னாவது தச்சு கூட. வயசுக்கு சாப்பாட்டே காணுமா? நீ என்னமா போட்டுக்கு பட்டு சட்டை கேக்குற? போய் படி. முடியாது, நான் படிக்க முடியாது. எல்லாரும் என் சட்டைய பார்த்து கிஞ்ச சட்டைன்னு கேலி பண்றாங்க. எனக்கு புது சட்டை சந்தோஷம். மது, என்னடா ஊட்டி பண்ற? பாட்டி, புது சட்டை வேணுங்கிறேன். அம்மா திட்டுறா. அதுக்காக போட்டு சட்டையை கிழிக்கிறதா? அப்பா கிட்ட சொல்லி நல்ல சட்டையை தச்சு கொடுக்க சொல்றேன். போய் படி. போ கண்ணு. அப்படி தண்டா இருக்குது. இப்போ அடுப்புல பூனை தூங்குது. மாது கமலா முகத்தை பாக்குறா, கமலா உன் முகத்தை பாக்குறா. நானும் கூட நின்று எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஏடா எழுதி வீட்டை ஒப்பிக்கிட்டு தான் இருக்க. குடும்ப கவலை கொஞ்சமாவது இருக்குது அப்பா உனக்கு? அதுக்கெல்லாம் தான் நீ இருக்கியம்மா. அது என்னமோப்பா, நான் பார்க்க வேண்டிய அளவு பார்த்தாச்சு. இனிமே நீதான். நீ ஆச்சு, உன் சம்சாரம் ஆச்சு. அம்மா, இந்த தொகுப்பை முடிக்காம நான் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க போறதில்ல. விசேஷ நாளெல்லாம் ஏராளமா வந்துகிட்டு இருக்கட்டும் அம்மா. வருஷம் தான் வருது போகுது. அடுத்த வீட்டுல எழுத்த வீட்டுல வெளியே தெருவ போறதுன்னா போட்டுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல சட்ட துணிமணி கிடையாது. அடுத்த வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுக்கும் ஏம்மா போறீங்க? மாதுவுக்கு இன்னும் 10 நாள்ல பிறந்த நாள் வருது. வந்தா என்ன? அவ ஒரே சிலையோட உள்ளே உட்கார்ந்துருக்காளே, அவங்களை இப்படியே உட்கார்ந்துருக்க சொல்றியா? என்னைக்கும் இருக்கட்டும் அம்மா. அதனால என்ன குடுமுழுகி போச்சு? பாட்டை பாதியோட நிறுத்த சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? உனக்கு பேரும் பணமும் கொழிக்கணும்னு தானடா நானும் ஆசைப்படுறேன். அம்மா, அரை பொண்ணுக்கும் கா பொண்ணுக்கும் என்னோட கவிதையை விற்க சொல்றியா? அப்படியா நான் சொல்றேன்? போனோம், 4 பேரை பார்த்தோம். ஏன் அந்த சடையப்ப பிள்ளை இருக்காரே, அவரை போய் பாக்குறது. பாட்டுன்னா அவருக்கு உயிர். போய் படிச்சின்னா உனக்கு பணமும் கொடுப்பாரு, பக்கத்திலேயும் வச்சுப்பாரு. அப்படின்னா வேற வழியே இல்லையாம்மா? வேற என்னப்பா செய்யறது? சரி, போய் பாக்குறேன். போயிட்டு வாப்பா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. நீங்க கவிஞன் ராமகிருஷ்ணன், கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன். தென்மொழியும் வடமொழியும் தெளிவாக கற்றவன். கவி பாடுவேன். உங்கள் உயிர் கவிதையில் தான் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். தேடி வந்தேன் பாடலாம் என்று. சந்தோஷம். உட்காருங்கள். அதிலே இருந்து ஏதாவது ஒரு நல்ல பாட்டை பாடுங்க, கேட்கலாம். ஆடரி படர்ந்த கோடுயடுப்பில் ஆம்பி பூப்ப தீம்பசி உழல இல்லி தூர்ந்த பொல்லாவரு சுவை தொறும் பால் காணாது குழவி தாய் முகம் நோக்க தாயம் முகம் நோக்க யாமும் நின்முகம் நோக்கி வந்தனும் ஐயா. சிட்டு போலே முல்லை மொட்டு போலே இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே, இந்த சிங்கார பொண்ணை பாரு பொட்டு போலே.
படிக்காதவங்களுக்கும் புரியணும், பிடிக்கணும். ஆஹா, என்ன சுத்தமா புரியுது, என்ன சுத்தமா புரியுது. ஏனையா, அதுதான் கவிதையா? அப்படி எழுதுவதுதான் கவித்துவமா? கவித்துவத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கேட்டா தலையாடணும், கை தட்டணும். அது இல்லைன்னா ஏட்டில் எழுதி வீட்டுல தான் வச்சுக்கணும். வீட்டில் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் புரிகிற வரை இது மண்ணோடு மண்ணாகவே இருக்கட்டும். இந்த ஓலையை கிழித்திருந்தது யார்? ஏன், நான் தான். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கவலை வந்ததால் தான் கேட்கிறேன். படித்து சுவைக்க வேண்டிய கவிதைகளை கிழித்தெறிந்து விட்டாயே. பரிதாபத்துக்குரியவரே, நீ படித்தவன் தானா? அந்த கவிதையை எழுதியவனே நான் தான். ஓ, ஊரார் பிள்ளை அல்ல, உன் பிள்ளையை தான் கொள்கிறாய். உன் போன்ற கவிஞர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. விஜயநகரம் போ. ராயர் சமஸ்தானம் கவிஞர்களை மாலைசூடி வரவேற்கிறது. அப்படியா? நான் அங்கு சென்று மன்னரை காண முடியுமா? இல்லை, குருதேவர் யார் என்று ஒருவர் இருக்கிறார். அவரை கண்டு கவிபாடு. அரசரை காண அவர் வழி சொல்லுவார். ஐயா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நல்ல வழிகாட்டினீர். நல்லதே நடக்கட்டும். சென்று வா அப்பனே. மாதுவோட துணியை எடுத்து வச்சிருக்கியா கமலா? அம்மா மறந்துட்டா, நானா தேடி கொடுத்தேன். நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா கண்ணு. ஏம்மா, உனக்கு எங்க கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லையா? நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? பேசாம எங்க கூட வந்துடுமா. நானும் வந்துட்டா இந்த வீடு என்ன ஆறது? தலைமுறை தலைமுறையா ஆவி வந்த வீடு. விளக்கேத்தி வைக்க ஆள் வேண்டாமா? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரி மாதோ, பாட்டிக்கு வணக்கம் சொல்லிக்க. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் பாட்டி. வீடு பத்திரம். தினம் விளக்கேத்தி வை. அட போக்கிரி, நான் சொன்னதே திருப்பி சொல்லிட்டியா? போயிட்டு வாங்கம்மா. கமலா, அம்மா வரட்டுமா? போய் வாங்க. வா மாது. பரமழகி அம்மா ஆனந்தமே, விளையாடும் பார்வதியே ஆனந்தமே. மாயா தோரிதி அம்மா ஆனந்தமே, மகுமாரி ரேணுகையே ஆனந்தமே. கப்பில பட்டவுட ஆனந்தமே, கொண்டு வா பலி. பத்தருப்பா ஆனந்தமே. மன்னானா விண்ணானா ஆனந்தமே, மாணிக்க நகனானா ஆனந்தமே. கடிக்கவாக ஏறியா ஆனந்தமே. யாரடாது தாயின் பூசையை தடுப்பது? தாயின் பூசை மாயற்ற உயிரின் வாழ்வை முடித்து மாதாவை சாந்தப்படுத்த முயல்வதா தாயின் பூசை? தேவியின் பலியாட்டியா தூக்குற? குடிடா. முடியாது. நீங்களெல்லாம் இரக்கமற்ற அரக்கர்களா? ஏன் இந்த கெடுமதி? குடிடா. கண்ணா உஞ்சிரும். மரியாதையா கொடுத்துடு, இல்லாவிட்டா முடியாது. ஓடி போய் பலியாட்ட பிடிச்சிட்டு வா. டேய், என்ன காரியம் செய்த நீ? அம்மா பலியை எடுத்துட்டீரா? அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? பலி கேட்டாளா தாய்? எப்போது கேட்டாள்? யாரிடம் கேட்டாள்? கேட்கும் போது கூட இருந்தவன் யார்? பலி கேட்டாள் தாய் என்பது உண்மையானால் ஒரு ஜீவன் தானே வேண்டும். இதோ நான் இருக்கிறேன். என்னை பலி கொடு. என் ரத்தத்திலே நீந்தி கழிக்கட்டும் அம்பாள். கொண்டு வா வாளை. நாங்க என்ன பலி வாங்குறது? இன்னும் கொஞ்சம் நாள்ல அம்பாளே உன்னை பலி வாங்கிடுவா. ஆடு எல்லை தாண்டி போயிட்டது. தாயே, இன்னைக்கு தவறிச்சேன்னு கோச்சுக்காத. நாளைக்கு இதையும் சேர்த்து நிறைய பலி கொடுத்து பெரிய பூஜையா போட்டு விடுறோம் தாயே. புறப்படுங்க. நீ ஏண்டா நின்னுகிட்டு இருக்க? இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட பூஜை நின்னது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் பூஜை நின்னு போச்சு. மரியாதையா போயிடு. பதிலுக்கு பதில் உன்னை பலி வாங்கிடுவா. நீங்கள் போகலாம். நாங்கள் இங்கேயே தான் தங்க போகிறோம். டேய், வேண்டாண்டா. உயிர்ல ஆசை இருந்தா இந்த மாதிரிலாம் செய்யாத. இங்க தங்காத. ராத்திரி கூட இங்க அம்மா சுத்துவா. ஓ, நகர்வலம் வருவாளோ? பரவாயில்லை, அவள் சுத்தட்டும். நாங்களும் கூட சேர்ந்து சுத்துகிறோம். அவ்வளவுக்கு துணிஞ்சிட்டியா? சொல்லிக்கிட்டு வந்துட்டேன்.
சரி, நீ எக்கடாவது கட்டு போ. உன் சம்சாரத்தையும் குழந்தையுமாக அனுப்பு, ஊர்ல கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுக்கடாவது பொழைச்சுக்கிட்டோம். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அவரை பக்கத்தில் தான் நாங்களும் இருப்போம். அவருக்கு நேர்வது எங்களுக்கும் நேரட்டும். நீங்க போகலாம். ஓ தலை